பாண்டி நாட்டு சிங்கம் கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். அந்த இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியா இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்துல. இதுல யாரு கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்கள்ல ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை. சண்முக பாண்டியன், ஏய் உனக்கு நான் சளைச்சவே இல்லடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. நம்ம சொல்லுவாங்க வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்டா அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா நம் தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலேயே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது. அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்துல திரையுலகத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி. சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.